ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் நான் வீடியோ போட முடியல. இப்போது இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி அவல் வச்சு ஒரு கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் அந்த மாதிரி வெள்ளை அவல் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு கப்பு 100 கிராம்ங்கிற அளவில் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வானிலை போட்டு நல்லா வறுத்து பொடி பண்ணிக்குவோம். அப்புறம் பார்த்திங்கன்னா இது கூட கொஞ்சம் பைண்டிங்க்கு அதே 100 கிராம் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு 4 ஸ்பூன் பாசிப்பருப்பு வேக வச்சு, அதாவது அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் பூ, அப்புறம் பார்த்திங்கன்னா வெல்லம் ஒரு 4 அச்சு வெல்லம் எடுத்திருக்கேன். அது நல்லா இந்த மாதிரி கரைய வச்சு, சும்மா தண்ணி ஊற்றி கரைய வச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கு தகுந்த அளவு நம்ம ஊற்றிக்கலாம். வெல்லம் சிரப்பு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வடிகட்டி ரெடியாக வச்சுருக்கேன். தேங்காய் பூ, பாசிப்பருப்பு இந்த மாதிரி அரை வேக்காடாக எடுத்துக்கணும். அப்புறம் இது கூட 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். அரை கப்பு அரிசி மாவு, அரை கப்பு அவல். இப்போ அவலை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு ரவை பதத்துக்கு பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அந்த ஒரு கப்பு ரவை, அதாவது 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். 100 கிராம் அரிசி மாவு. அதை நல்லா கொஞ்சம் வறுத்துட்டு நம்ம வெள்ளை ரவை பதத்துக்கு கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது பாருங்கள், அவல் நல்லா இந்த மாதிரி பொரி பொரியாக வறுத்தாச்சு. நல்ல பொரி மாதிரி பொரியும் பாருங்கள். இந்தளவுக்கு வறுத்து எடுத்துட்டேன். இதை இப்போ நம்ம மிக்சியில், தண்ணி இல்லாத மிக்சியில், ஈரம் இல்லாமல் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம இந்தளவுக்கு ரவையை அவல் பொடி பண்ணி எடுத்துச்சு. இப்போ இந்த அரிசி மாவு நம்ம கடாயில் போட்டு ஒரு தரம் சூடு வர வறுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி மாவு பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி மணல் மாதிரி வரணும். இது சும்மா சாதாரண பச்சரிசி மாவு தான். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டோம்னா கொழுக்கட்டை சூப்பராக இருக்கும். அவல் அரிசி மாவு 2 கலந்து தான் செய்கிறேன். நீங்கள் பியூராக அப்படி ஃபுல்லாகவே அவல்லையும் செய்யலாம், இல்லை அரிசி மாவுலையும் செய்யலாம். இது கொஞ்சம் அவல் கலந்தோம்னா கொழுக்கட்டை நல்லா பூ போல் இருக்கும். அதனால் ஃபுல்லாக அரிசி மாவுலேயே செஞ்சாலும் கூட நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா வறுத்தச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த அவல் பிடிச்சி வச்சுருக்கதையும் சேர்த்துக்குவோம். ஆல்ரெடி வறுத்த அவல் தான், இதையும் இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இப்போ நம்ம வெள்ளைப்பாகு, அது கூட 1 டம்ளர் தண்ணி, அது 1க்கு 3 பங்கு தண்ணி சேர்க்கணும். நான் வெள்ளைப்பாகு 1 டம்ளர் அளந்து வச்சுருக்கேன். அப்புறம் பருப்பு வேக வச்ச தண்ணி ஒரு அரை டம்ளர் இருக்குது. இது எல்லாமே நம்ம கலந்து அதில் சேர்த்துக்கலாம். சூடோடு ஊற்றும் போது கொஞ்சம் சுருன்னு மேலெல்லாம் திரிக்கும். அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுறேன். இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டேன். இதை நம்ம எடுத்து வச்சுருக்க 1 டம்ளர் இந்த வெள்ளைப்பாகு சேர்த்துக்குவோம். இது நான் அச்சு வெல்லம் 3 வெல்லம் சேர்த்துருக்கேன். ஒரே இடமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், எல்லா பக்கம் மாவு பறக்குது. அதனால் கவனமாக செய்யணும். கொஞ்சம் இந்த இது அதனதுக்கப்புறம் நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது கூட தேங்காய், பருப்பு, ஏலக்காய் எல்லாமே சேர்த்துடலாம். நீ ஸ்கூல் திறந்துச்சு, பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்தோடனே இந்த மாதிரி ரெடியாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா வந்தோடனே கொடுக்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஹெல்த்தியான அவல் கொழுக்கட்டை. இதுக்கு பத்தாதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும். இப்போ நான் வெள்ளைப்பா கூட இந்த கொஞ்சம் மிக்சியில் தேங்காய் பூக்க அரைச்சோம் இல்லையா, அதனால் அதையும் கழுவிட்டு, பாசிப்பருப்பு வேக வச்ச தண்ணி இது அதையும் சேர்த்துட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கிறதுனால நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உடம்பு சரியில்லாதனால வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். நின்றுட்டே செய்ய முடியல. கால் கொஞ்சம் நரம்பு இழுத்துட்டு நடக்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டேன். 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் எக்ஸ்ரேலாம் எடுத்து ஓரளவுக்கு மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் பரவாயில்ல. அதை கூட நின்றுக்கிட்டே ரொம்ப வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்பப்போ சமையல் கொஞ்சம் அடுப்பில் பண்ணிவிட்டு போய் உட்காந்துக்குவேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தொடர்ந்து உங்கள்கிட்ட ஆதரவாக எனக்கு தரணும். நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நான் வாசத்துக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளோட பருப்பு, தேங்காய், ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நல்லா கிளறிடுவோம். மாவு நல்லா கிளறி வச்சு நான் இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் தண்ணி கூடிடக்கூடாது, அப்புறம் ரொம்ப குழப்பலான்னு ஆகிடும். இப்போ நான் 1 கப்பு வெள்ளைப்பாகு, அரை டம்ளர் அந்த பருப்பு வேக வச்ச தண்ணி, இப்போ ஒரு அரை டம்ளர் சேர்த்துருக்கேன். எல்லாமே கலந்து 1 கப்பு மாவு வந்துருச்சு. அப்படி நல்லா கிளறிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா சேர்த்து பிசைஞ்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன்.
இப்போ இதை வந்து நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். உருண்டையோ இல்லை பிடி கலக்கட்டையோ எப்படி வேணால் நமக்கு ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிடிச்சி உருட்டிக்கலாம். இதிலே மாவு வந்து உங்களுக்கு பாதி வெந்துருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட மாவு எல்லாமே இந்த மாதிரி நல்லா பிடிச்சி வச்சு இப்போ இதை வந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட கொழுக்கட்டையெல்லாம் அதில் வச்சாச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கலாம். எப்படியும் நீங்கள் வந்து கொழுக்கட்டைக்கு செய்யும்போது கண்டிப்பாக பச்சரிசி மாவு வறுத்து தான் நீங்கள் செய்யணும். அப்போ தான் வந்து கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்மளோட சூப்பர் சாஃப்டான அவல் கொழுக்கட்டை அருமையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். கையில் எடுக்கும்போதே அப்படி பஞ்சு மாதிரி நல்ல சாஃப்டான அவல் அரிசி கலந்த இனிப்பு கொழுக்கட்டை. இதுவே நீங்கள் காரமாக வேணாலும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு தேங்காய் போட்டு செய்யலாம். சூடு 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 அப்படியே கையில் அமுக்கணுன்னே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எப்பவும் போல் நம்மளோட சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து போடுறேன் வீடியோ பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.